ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிச்சன் சேனல்ல இருந்து தான் பேசுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இப்ப நான் இன்னைக்கு ரொம்பவும் சுவையான கெண்டை மீன் குழம்பு செய்யறது தான் எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு கிலோ அளவுக்கு கெண்டை மீன் வாங்கி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கெண்டை மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு நம்ம பார்ப்போம். நான் 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். புளி ரொம்ப அதிகமாக போட்டாதான் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கருவடம், ஒரு 8 பல்லு அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகாய், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப, மல்லித்தூள், தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுப்போம், புளி தண்ணியா. அதில் நம்ம இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் தேவை அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணி கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மண் சட்டியில தான் வைக்க போறோம். மண் சட்டியில வைக்கும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். மண் சட்டி இருக்கிறவங்க மண் சட்டியில வைங்க, இல்லைன்னா நார்மலா என்ன வானல் இருக்கோ அதுலயே வைங்க. அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் நல்லெண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயத்தை இதுல ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த கருவடத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவடம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம எடுத்து வச்சிருந்தா பூண்டு பல்லும், 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருந்தா அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா கொதி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவலை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதோட கொஞ்சம் திருவலோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு சின்னதாக 2 பல்லு கிட்ட கட் பண்ணி போட்டுக்கோங்க. பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த மீனையும் மாங்காவையும் இதில் சேர்த்துடலாம். ரெண்டுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேமாக வெந்துடும். ரெண்டுமே ஒரே ஸ்டேஜாக எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கரண்டியை போடுறதோட இந்தமாரி குலுக்கி வச்சிங்கன்னா மீன் எதுவுமே உடையாது, கரெக்டாக இருக்கும். நல்லா இந்தமாரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு குலுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. மாங்காய், மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வாசம் சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.